ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து விலாகு தான், ஒரு சிம்பிளான ஒரு விலாகு தான். காலையிலே டவுனுக்கு போயிட்டு வந்துட்டேன். இது வந்து ரிலையன்ஸில் வந்து நேற்று கொஞ்சமாக ஆர்டர் கொடுத்துருந்தேன். எல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் தான். 2 பாக்கெட்டு பிஸ்கெட்டு, அதுக்கப்புறமா கடலை மாவு, அதுக்கப்புறமா மைதா, அதுக்கப்புறமா ரவை, பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள், கொஞ்சமாக சோப்பு, இந்த மாதிரி எல்லாமே அந்தந்த இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் பேலன்ஸு டைனிங் டேபிளில் இருக்குது, அதுவும் அந்த இடத்துல வச்சிடணும். இது இந்த ஷூ வந்து பிள்ளைக்கு, அதாவது அச்சுக்கு வந்து அவள் ஸ்கூலுக்கு போட்டு போகக்கூடிய ஷூ வந்து டேமேஜ் ஆகிட்டு, அப்போ சரி ஒன்று வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக. இது மேக்ஸ் கம்பெனி, நல்லா பிளக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால சரி பரவாயில்ல, 450 ரூபா கொடுத்து அதை வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி சும்மா லோக்கலில் வாங்கினேன், அது 6 மாதம் தான் பிளத்துது, நல்லதாக வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக. இங்கே வந்து ஒரு பட்டர் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தது, எடுத்து வெளியே வச்சுருக்கேன். ஒன்லே வாஃபிள் செய்யணும், இல்லை அப்படின்னா கேக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான். நமக்கு அச்சுக்கு வந்து இன்றைக்கி காய்ச்சல், அவளுக்கும் ஆஸ்பத்திரியில் போய் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதனால ஒரே அளவளப்பாக இருக்குது, கேக்கு செய்யணுமா வேண்டாமா அப்படின்னு. காலையில் பிள்ளைங்களுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து கடலெல்லாம் வேக வச்சு கொடுத்து விட்டுருந்தேன், நல்லா ஹாப்பியாக கொண்டு போயிட்டாங்க. சரி, நமக்கு அவள் வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறா, இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருந்தேன். அச்சு வந்து ரெஸ்ட் எடுக்கிறா. சரி, நம்ம வந்து 2 பழம் இருக்குது, அது ஈவினிங் இருந்தால் முறையில் நாசம் இருக்கக்கூடாது. சரி, ஒரு பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட்றலாம் அப்படிங்கிறதுக்காக. பழத்தை எப்போவுமே இந்த மாதிரி கட் பண்ணி பிள்ளைங்க வந்து சுகர் போட்டு சாப்பிடுவாங்க. நல்லா பழுத்த பழம் தான், நான் அப்படியே கட் பண்ணி அப்படியே சாப்பிட்ருவேன். ஒரு ஃபோர்க்கு ஸ்பூன் வச்சு நம்ம சாப்பிடக்கூடிய இடத்துல இருந்து சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். அதுக்கப்புறமா இங்கே கேக்கு செய்யறதுக்கு எக்கு இருக்கான்னு பார்த்தேன், இல்லை. சரி, பக்கத்தில் தான் கடையில் போய் ஒரு 5 எக்கு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக. எக்கு விலை வந்து இப்போ 6.50 ஆகிட்டு. இடையில வந்து 7 ரூபாலாம் இருந்தது. அது வந்து பக்கத்து இங்கே லோக்கல் கடைனால அப்படியே என்னன்னு தெரியல, அதில் உள்ள பேலன்ஸ் பைசா வச்சு ஒரு 7 மிட்டாயை வாங்கி, சரி நம்ம ஒரு மிட்டாய் வந்து நம்ம வாயில் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதுவும் போட்டுக்கிட்டே. இது வந்து எக்லஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு நல்லா பிடிக்கும். அந்த மாதிரி இனி பையன் வந்து தீர்மானம் எடுத்தேன், சரி கேக்கு வேண்டாம், கேக்குனா 2 கிளாஸ் போட்டு மைதா போட்டு நம்ம செய்யணும், அச்சுக்கு சாப்பிட முடியாது. அதனால நம்ம வந்து வாஃபிள் செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக. வாஃபிள்னா 1 கிளாஸ் போட்டு 1 கிளாஸ் மைதா வச்சு செய்தால் போதும், அந்த ஒரு பிளான் எடுத்தாச்சு. ஐடியா வந்து மாறிட்டு, கேட்க வேண்டானே. அதுக்கப்புறமா இந்த இடத்துல கொஞ்சம் விருத்தி ஆக்கிட்டோம் அப்படின்னா தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் நம்ம பாத்திரங்கள்லாம் கழுகி எடுத்து அந்தந்த இடத்துல வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. இன்றைக்கி வந்து ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணக்கூடிய அவசியம் இல்லை. என்னென்னா நேற்றுக்கு க்ளீன் பண்ணேன்ல, நேற்றுக்குள்ள விலாகில் பார்த்துருப்பீங்க. அதனால இன்றைக்கி அந்த வேலைகள்லாம் இல்லை. அதுக்கப்புறமா வீடெல்லாம் நேற்றுக்கே மாப்பு போட்டுட்டேன். அதனால இன்றைக்கி அந்த வேலையும் இல்லை. நம்ம வந்து வாஃபிள் செய்யணும் அப்படின்னா வாஃபிள் மேக்கர் வந்து மேலே இருக்குது. ஏன்னா வந்து சரி அதையும் எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸாக இருந்தது. அதாவது மனசுக்கு இது வந்து நிறைய நாள் ஆகிட்டு செய்து டேமேஜ் ஆகிருக்குமோ என்னமோன்னு ஒரு பயம். நமக்கு வந்து எலக்ட்ரிக் சாதனங்கள்லாம் அப்படி தான், எப்போவுமே அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இது 6 மாதத்துக்கு ஒருக்கா 7 மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி எடுக்கப்போ கொஞ்சம் பயமாக தான் இருந்து. ஆனால் பரவாயில்ல, லைட்டாக ஒரு டஸ்ட் இருந்தது, அதை சூப்பராக வந்து தொடச்சி எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி நம்ம வந்து வாஃபிள் செய்த உடனே அது ஆயில் போட்டு தான் நம்ம க்ளீன் பண்ணி வைப்போம். அதனால சேஃப்டியாக இருந்தது, பாக்ஸ்லேயே இருந்ததுனால. அதனால செக் பண்ணி பார்த்தேன், நமக்கு வந்து நோ அதாவது என்ன சொல்கிறது, எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை, சூப்பராக இருந்தது. இங்கே பட்டர் வந்து நம்ம வந்து எக்ஸ்பைரி டேட்டு பார்த்துட்டணும். ஏன்னா இது வாங்கி 3 மாதம் எனக்கு ஃப்ரிட்ஜில் இருக்குங்கிறதே தெரியலை. அதனால இது வந்து டேட்டு போட்டிருந்து ஜூன் வரைக்கும் இருக்குது. அதனால பரவாயில்ல அப்படின்ட்டு. இதில் வந்து பவுல், என்ன பவுல் எடுக்கலான்னு நினச்சேன். நம்ம வந்து மற்ற கிளாஸ் கண்டெய்னர் வந்து ஒரு அட்டை பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். ஆனால் எங்கே மேலே வச்சுருக்கேனா கீழே வச்சுருக்கேனான்னு ஒரு எண்ணம். அதனால இந்த ரோஸ் கலர் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ பார்க்கப்போ இதில் இருந்தது, அதனால ஹாப்பி ஆகிட்டு. ஒரு கிளாஸ் அளவுக்குனா இது போதும் அப்படிங்கிறதுக்காக அதே லைட்டாக கழுகி எடுத்துடலாம் அப்படின்னு. நம்ம இதில் போட்டு நம்ம விஸ்க் வந்து உடஞ்சிட்டு ஒன்று வாங்கணும். விஸ்க் வச்சு 1 கிளாஸ் ஆனையினால இதை வச்சு விஸ்க் வச்சு செய்யலாம், அது டேமேஜ் ஆகிட்டா. அப்போ சரி நம்ம வந்து மிக்சிலே நம்ம இன்றைக்கி செய்திடலாம், மிக்சி ஜாரில் அடித்து செய்திடலாம் அப்படின்னு. அதுக்கு வந்து 1 கிளாஸ் மைதா, இது வந்து அந்த கிளாஸ் எதில் வச்சேனே அதுவும் மறந்துட்டு, அரை கிளாஸுக்கு உள்ள இதை வச்சு 2 கிளாஸ் மைதாவும் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ போட்டது வந்து மைதா கிடையாது, சுகர். அதுக்கு வந்து ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அதை வந்து பொடிச்சாச்சு. அதில் வந்து ஒரு எக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். பட்டர் வந்து இது வந்து 100 கிராம் உள்ளது. நமக்கு வந்து இது 100 கிராமாக வேண்டாம், 50 கிராமாக வேண்டாம், ஒரு 40 கிராம் அளவுக்கு ஒரு சின்ன பீஸ் எடுத்தாலே போதும். நமக்கு வந்து 1 கிளாஸ் தானே. அதுவும் வந்து நம்ம வாஃபிள் தான் செய்ய போகிறோம், மற்ற கேக்காக இருந்தால் கண்டிப்பாக நிறைய வேணும் நமக்கு. அதனால சின்ன பீஸாக ஒன்று வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். வாஃபிளுக்கு ஆயில் அப்ளை பண்ணாலும் ரொம்ப ஆயிலெலாம் வேணும்னு அவசியமே இல்லை, சும்மா பேருக்கு ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா சோடா உப்பு இருக்கலாம், நம்ம பேக்கிங் சோடா இல்லைன்னா வந்து பேக்கிங் பவுடர், 2ல் ஏதாவது ஒன்று சேர்க்கலாம். நான் வந்து பேக்கிங் சோடா நம்ம ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக.
அப்பப்போ நம்ம வந்து அந்தந்த இடத்துலையே வச்சுட்டோம் அப்படின்னா ஓகே ஆயிரும். எனக்கு பிள்ளைங்கள்லாம் சில சாதனங்கள்லாம் எடுத்தாங்க அப்படின்னா எங்கேயாவது கொண்டு வச்சுருவாங்க. அது ஏதோ என்னவோ போல் இருக்கும். நான் வந்து திட்டிகிட்டே இருப்பேன், ஒரு இடத்துல வைக்க மாட்டீங்க அப்படின்னு. இந்த பேக்கிங் சோடா வந்து ஃபஸ்ட்டு தீக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு டப்பா நான் தெரியாமல் வந்து ஆர்டர் கொடுத்துட்டேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. இதை வந்து ஃபஸ்ட்டு தீக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை தீக்க பிளான் போட்டு இதில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் குறைவாட்டு நம்ம எடுத்தாலே போதும். ரொம்ப நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லது போல தான் நம்ம சாப்பிடும்போது கேக்காக இருக்கட்டும் வாஃபிளாக இருக்கட்டும் நம்ம சாப்பிடும்போது தொண்டையில் ஒரு கேஸ் நம்ம வந்து மிராண்டா 7 குடிக்கப்போ ஒரு கேஸ் வருதுல்ல அதே கேஸு இந்த சோடா பேக்கிங் சோடா கூடப்போ நமக்கு வரும். இங்கே வந்து இதில் அடித்து எடுத்துகிட்டேன். இப்போ வந்து பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுலேயே மைதா போடணும் அப்படின்னா கூட நம்ம போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். நான் வந்து இன்றைக்கி என்ன செய்கிறேன் அப்படின்னா பால் கொஞ்சமாக ஆட் பண்ணலை, பாலுக்கு பாதிலாம் தண்ணி. அந்த தண்ணி வந்து எப்படி அப்படின்னா இந்த மிக்ஸி ஜாரில் எடுக்கப்போ அந்த ஒட்டி ஒட்டி இருக்குதுல்ல அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு அடி அடித்தோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்துடும். அதில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் நமக்கு இலகி வந்துடும். அதனால அப்படி செய்து வச்சுருக்கேன். நமக்கு அவசியம் உண்டுன்னா நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு. இல்லை அப்படின்னா பால் கூட நீங்கள் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அந்த அதில் இருக்கக்கூடிய எல்லா என்ன சொல்கிறோம் பேட்டர்லாம் ஒட்டி ஒட்டி இருக்கலாம் அது எல்லாமே எடுத்துடலாம். அந்த மாதிரி இப்போ இதுக்கு வந்து ஒரே ஒரு கிளாஸ், அதாவது இது அரை கிளாஸ்க்குள்ள அளவு தான் நம்மள்ட்ட இருந்தது. அதில் 2 கிளாஸ் அளவுக்கு போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். நமக்கு ஸ்பூன் வச்செல்லாம் மிக்ஸ் பண்ணால் சரி வராது. இந்த மாதிரி ஸ்பேட்டில் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து பேட்டர் ரெடி ஆயிரும். இது வந்து எவ்வளோக்கு தண்ணியாக இருக்கோ அவ்வளோக்கு நல்லா தான் இருக்கும். தண்ணியாக வைக்கலாம், கட்டியாக வைக்கலாம். உங்களுக்கு வந்து கொக்கோ பவுடர் வேணும் அப்படின்னா கொக்கோ பவுடர் ஆட் பண்ணலாம். இல்லை இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செய்யலாம் அப்படின்னா கூட வித்தியாசமாக நம்ம செய்துடலாம். கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் ஆனியன் எல்லாம் சின்னதாக நம்ம வந்து சாப் பண்ணி அந்த மாதிரி ஆட் பண்ணி அந்த மாதிரியும் செய்துடலாம். நல்லா தான் இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். கொஞ்சம் காரமாக செய்யணுன்னா கூட காரமாக செஞ்சுடலாம். இது வந்து நான் அடிக்கடி வந்து செய்வேன். இப்போ நிறைய நாள் ஆகிட்டு. சரி இன்றைக்கி வந்து திடீர்னு ஒரு எண்ணம் வந்தது செய்துடலாம் அப்படிங்கிறதுக்காக செய்து பார்த்தேன். செம டேஸ்ட்டாக இருந்தது. நமக்கு வந்து கொக்கோ பவுடர் போட்டு செய்யதை விட இந்த மாதிரி பிளெயினாக செய்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதனுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா வாஃபிள் மேக்கருடைய விலை 1250 அந்த மாதிரியே தான். இப்போ கூடியிருக்குமா என்னமோ தெரியலை. இது வாங்கி 2 வருஷம் ஆயிட்டு. இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் லாங் கம்பெனி, சூப்பர் கம்பெனி. 2-3 சாதனை இந்த கம்பெனிலேயே நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம வந்து எப்போவுமே வந்து பெரிய கம்பெனி ஐட்டம் தான் வாங்கணும்னு நினைப்போம். அதனால இதெல்லாம் அடிபட்டுரும். ஆனால் வந்து நான் வந்து நிறைய ரிவ்யூ பார்த்து தான் வாங்கினேன். பரவாயில்ல நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர்னால் பட்டர் அப்ளை பண்ணிட வேண்டியதான். நம்ம வந்து பேட்டர்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டே இடைக்கு இந்த மாதிரி திறந்து பார்க்கணும் அப்படின்னா திறந்து பார்க்கறதுனாலாம். இதில் வந்து எல்லோ கலரில் லைட் எரியுது. இந்த எல்லோ வந்து க்ரீன் ஆகும்போது அது வெந்துட்டுன்னு அர்த்தம். இது வந்து கமத்தி அப்படியே போடலாம் அப்படின்னா வந்து கமத்தி போட்டுக்கிட்டு ஒரு 30 செகண்ட் வச்சாலுமே நமக்கு ஓகே. நமக்கு அந்த மாதிரி வேண்டாம் அவசியம் இல்லை, நல்லா வெந்திருக்கும். அது வந்து சூப்பராக எடுத்துக்கிட்டே நல்லா அழகாக இருந்தது. நானும் அச்சு வீட்டில் இருக்கா, நானும் அச்சுவும் சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்றேன்னா ஆனால் வந்து நமக்கு பிள்ளைங்க இருந்தால் அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு தோணும். நான் வந்து ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுட்டு போய் ட்ரெஸ்ஸை மாறிக்கிட்டேன். அந்த சாரி இட்டுட்டு நமக்கு வந்து விலாக் எடுக்கணும்னு அது என்னவோ போல் இருக்குது. போய் நம்ம யூனிஃபார்ம் நைட்டியை நம்ம மாட்டிக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக மாட்டிக்கிட்டேன். அது அப்படி தான் நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸு பழகிட்டு அப்படின்னா அதே ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். சரி வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் தண்ணியும் குடிச்சிக்கிட்டேன் வயிறு நிறைஞ்சி. இது வந்து அப்படியே ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக சாம்பார் சாதம் இந்த மாதிரி எல்லாமே செய்திருக்கேன். கொஞ்சம் மல்லி இலைலாம் பார்த்திங்க அப்படின்னா மல்லி இலை புதினா வந்து அதுக்கு காம்பெல்லாம் கட் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன். அது வந்து கெடவே இல்லை. நமக்கு சடங்கு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வச்சது. இன்றைக்கி 8, 10, 11 நாள்கிட்ட ஆகுது. கடவே இல்லை, சூப்பராக இருந்தது. நல்லா ஹாப்பி ஆகிட்டு. இங்கே வந்து கோவைக்காய் வந்து மசாலா திரும்பி வச்சுருக்கேன். அதுவும் வந்து ஒன்று ஃப்ரை பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இதுதான் ஃபஸ்ட் டைமாக அது இந்த ஃப்ரை நான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி தான் இன்றைக்கி விலாக் எல்லாம் போயிட்டே இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.